கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் மனுஷங்கள் சேராதற்கு முன்னும். ஆமென். நம்ம வாலிப பிராயத்தில் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நம்ம கர்த்தரை தேடுறவங்களா இருக்கணும். அதாவது இந்த காலம் இல்லை, இந்த வயசு இல்லை, நம்ம கர்த்தரை தேடுகிறதுக்கு, கர்த்தருடைய காரியங்களில் வளர்றதுக்கு இந்த நாட்கள் நமக்கு நேரம் இல்லை. இன்னும் வரக்கூடிய நாட்களில் பல நாட்கள் கழித்து இல்லை சில வருடங்கள் கழித்து நம்ம அந்த காரியங்களை செய்து கொள்ளாண்டு இப்போ நம்ம அசால்ட்டாக இருந்து உலகப்புறமான காரியங்கள் இல்லாதபடிக்கு இப்போவே நம்ம கர்த்தருடைய காரியங்களில் நம்ம முன்வைக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமென். வாலிப பிராயத்தில் நம்ம அந்த சிருஷ்டிகராகிய நம்முடைய இயேசுவை நினைக்கணும். அவரை நினைக்கும் போது அவருக்குள்ள காரியங்கள் நம்ம தேடும் போது நம்மளும் அவரை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. நம்ம காணப்படுகிற இந்த உலகப்பரமான காரியத்தில் காணப்படுகிற காரியங்கள் அநித்தியமானவைகளாக இருந்தாலும் காணப்படாதவை நித்தியமான காரியங்களாக இருக்குது. அந்த நித்தியமான காரியங்கள் பரலோகராஜ்யத்துக்குரிய காரியங்கள், தேவனுக்குரிய காரியங்கள் நம்ம முதலிடம் கொடுக்கும்போது, அவரை தேடும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவருக்கு நேரத்தை செலவிடும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். வாலிப பிரயாத்தில் நம்ம அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். எதிர்காலத்துக்கு நம்மளை வழிகாட்டுறவராக இருக்கார். நம்ம அவற்றை ஆலோசனை கேட்கும் போது, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். சரியான பாதையை காட்டுறவராக இருக்கார். ஆலோசனை தர வேண்டிய நேரத்தில் ஆலோசகராகவும், வழியாக்க வேண்டிய நேரத்தில் வழிகாட்டுகிறவராகவும், பாதுகாக்க வேண்டிய இடத்துல நல்ல ஒரு பாதுகாவலராக இருந்தும் அவர் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கார். ஆமென். எத்தனையோ பேருக்கு எதிர்காலத்தை குறித்து கவலை இருக்கலாம். அடுத்து என்ன கட்டத்துக்கு போகிறோம், எந்த மாதிரியான விதத்தில் நம்ம வாழ்க்கை அமைய போகுது, எப்படிப்பட்ட இதில் நம்ம போகிறது என்னென்ன ஆலோசனை தெரியாத கூட சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை ஏற்ற வேளையில் நம்மளுக்கு சரியான விதத்தில் சரியான நபர்கள் மூலிமா கர்த்தர் சரியானவர்களை நடத்தி நம்மளை ஆலோசனை தந்து பாதுகாத்து நமக்கான எதிர்காலத்தை காமித்து நம்மளை சரியான வழி நடத்துகிறதா இருக்கார். ஆமென். இந்த வசனத்தின்